ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 34,237 கோடிக்கான முதலீடு கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா நம்பிக்கை. தொழில்துறையில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்க நடவடிக்கை. வரும் 12ஆம் தேதி முதலீட்டு செயலாக்க மாநாடு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணி நடைபெறும் என கே. பழனிசாமி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி நாளை முதல் தேமுதிக விருப்ப மனு விநியோகம். கூட்டணி இறுதியாகாத நிலையில் தேர்தல் பணிகளை தொடங்கியது தேமுதிக. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெயரை மாற்ற பரிசீலனை. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தகவல். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முதல் முறையாக பிரதமர் பதிலளிக்காமலேயே நிறைவேற்றம். மக்களவையில் பிரதமர் இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிரியங்கா காந்தி எதிர்ப்பு. மாநிலங்களவையில் மாலை 5 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதில். தங்கம் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இந்த மாத மத்தியில் வெளியாகிறதா? 12, 13ஆம் தேதிகளில் ஆய்வுக்காக சென்னைக்கு வரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி மதுரை வரவுள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு சிலை. சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்பட்ட சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் MK ஸ்டாலின். நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS முதலமைச்சர் அவர்கள் பட்டியலின மாணவர் விடுதிகளின் தரத்தை திமுக அரசு மேம்படுத்தவில்லை என அன்புமணி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை விடுதிகளில் பட்டியலின மாணவிகளுக்கு சோறு, ஊறுகாய் மட்டுமே தரப்படுவதாகவும் விமர்சனம். தோல்வி பயத்தில் தினமும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் கே. பழனிசாமி. விஜய்க்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை என்று விமர்சித்த கே. பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பதிலடி. தோல்வி பயம் என்பது அவளுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாளே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை தாக்கச் சொன்னது யார்? நிகிதா அளித்த பொய் புகார் தொடர்பாக முறையாக விசாரிக்க அஜித்குமாரின் தாய் மாலதி கண்ணீர் பேட்டி. யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிகிதா என்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்திருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரியாட்ல இருந்து உத்தரவு வந்துச்சு, நாங்க அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு?
தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறையை ஒழிக்க மாவட்ட அளவில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். ராஜஸ்தானில் வன்னி மரங்களை காக்க தீவிரமடைந்திருக்கும் போராட்டம். மர பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த மாநில அரசுக்கு கோரிக்கை. அணு ஆயுத உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஓமன் நாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே முக்கிய பேச்சு. பேச்சுவார்த்தையில் முடிவு கிடைக்காவிட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என ட்ரம்ப் கருத்து. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.